குட் ஈவினிங். இப்போ ஒரு குயிக் மார்க்கெட் அப்படி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டிலேருந்து செக் பண்ணுவோம். நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டேஸாக வந்து 21 இஎம்ஐ டெஸ்ட் பண்ணுது அண்ட் 200 இஎம்ஐக்காகவோ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் இஸ் கம்மிங் டவுன் அட் தி எண்ட் ஆஃப் ஒரே ப்ரைஸ் என்ன வந்து மேலே அப்சைட் போய் க்ளோஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ குட் திங். பட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் பார்த்தோம்னா தெர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இன் 15 மினிட் டைம் ஃப்ரேம். ஸோ இங்கேருந்து நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அபோவ் probably 24,450 500 இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் எல்லாம் 2 to 3 days சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா என்னுடைய பிளான் வந்து இங்க இருந்து நல்லா இண்டெக்ஸ் ஷார்ப்பா போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிளஸ் வந்து இங்க வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், அதாவது பியர்சிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அது எனக்கு வந்து இந்த கேண்டில் கபோ கம்பல்சரி க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும் 2 to 3 days பண்ணுச்சுன்னா நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்து 4 hour டைம் ஃப்ரேம்ல தெர் இஸ் அ புல்லிஷ் கிராஸ் ஓவர். இங்க கோல்டன் கிராஸ் நடந்திருக்கு. இப்போ இது இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறது ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணதான். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ பெட்டரா இருக்கும். அண்ட் நமக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல, அதுதான் பெரிய ப்ராப்ளம். நேற்று வந்து நல்ல க்ளோசிங் கொடுத்துச்சு, பட் இன்னைக்கு கேப் டவுன்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணும் 58,000 இந்த ஸ்ட்ராங் கேண்டில் இருக்கு. 58,200 250 அதை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு மார்க்கெட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரைவேட் பேங்க்ஸ் வந்து வீக்கா இருக்கு, அதனால வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. எஸ்பெஷலி ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் இது எல்லாமே வந்து டவுன்ஃபால் பண்ணிட்டு இருக்கு. இந்த எனக்கு பிரைவேட் பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீக்லி கன்சால்டேஷன் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு 200 இஎம்ஏ. இது பிரேக் பண்ணி ஒன்ஸ் நமக்கு இந்த பாயிண்ட் 1040 பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணா இண்டஸ்இண்ட் பேங்க் எனக்கு ஸ்ட்ராங்கான ட்ரேடா தோணுது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கமிங் டு எனக்கு வந்து சில இண்டேசஸ் நல்லா இருக்கு, பட் வந்து நெக்ஸ்ட் எனக்கு வந்து நான் வீக்லி டைம் வந்து ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணா பிஎஸ்சி பேங்க்ஸ் மேல கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் பீஸும் நான் வாங்கி ஹோல்ட் பண்ணுவேன். தென் வி ஹேவ் பேடிஎம் கண்டினியூஸ் ஸ்ட்ராங் ரேலி. நீங்க பாத்தீங்கன்னா லுக் அட் திஸ், நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சார்ட் போட்டது. டார்கெட் பார்த்தீங்கன்னா 62% ஃபில் ஆயிருக்கு. ஸோ 38%ல இருந்து இந்த ரேலி நெக்ஸ்ட் ரேலி போகிறதுக்கான சான்சஸ் டார்கெட் வந்து 1790. இது இந்த டூல் வச்சு எந்த பாயிண்ட்டுக்கு புல் பேக் வரும், எந்த பாயிண்ட்டுக்கு டார்கெட் வைக்கணும்ன்றது ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். தென் வி ஹாவ் பிஎஸ்சி ஷார்ட்ல இருக்கு. தென் என்ட்ரி எடுக்கிறதா தான் நாளைக்கு பார்க்கலாம். தென் ஐடி செக்டர் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கு. இதுக்கு அபோவ் பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் என்ட்ரி, இல்ல புல் பேக் கொடுத்துட்டு அங்கிருந்து என்ட்ரி கொடுத்தா ஃபைன். ஸோ ஐடி செக்டர்ல கிளியரா இருங்க. புல் பேக் என்ட்ரி ஆர் பிரேக் அவுட் என்ட்ரி தான் சைட்வேஸ்ல யூ ஷுட் கிளியர்லி அவாய்ட். தென் ஆட்டோ செக்டர்ல எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு அப்பர் ட்ரெண்ட் லைன் இருக்கு. இதை டெஸ்ட் பண்ணிட்டு லைட்டா டவுன் சைட் வருது. இதுல எனக்கு பிடிச்ச ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஏஷியர். நம்ம ஏஷியர் வந்து லாங்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா 8100. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் 7900 கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இன்னும் அதை ஹோல்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு என்னோட வியூ என்னன்னா லாங் டேர்முக்கு நல்லா இருக்கு, இன்னும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் இன்னைக்கு சர்ப்ரைஸ் என்னன்னா மெட்டல் இண்டெக்ஸ் டவுன் வந்துதான். என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைஸை வந்து பிரேக் பண்ணாம லோயர் லோஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேஷனல் ஆனும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஹராமி ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இங்க வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க அண்ட் எக்ஸிட் இமிடியட்லி. தென் வி ஹாவ் எஃப்எம்சிஜி சடன் அப் மூவ் ஃப்ரம் சப்போர்ட். ஸோ எஸ்பெஷலி டாடா கன்சூமர் ஷார்ட்டுக்கு வந்த ஸ்டாக்கு இப்போ அகைன் அப் மூவ் கொடுத்துட்டு இருக்கு. தென் வி ஹாவ் ரியாலிட்டி இஸ் குட். எனக்கு நெக்ஸ்ட் வந்து ஐடி வந்து எல்டி நல்லா இருக்கு. See, if you look at this, ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் போறப்போ we will have a very good trade in LT coming daysல. So keep a watch. Then earnings இருக்கா? earnings முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் we have a good trade, LT நல்லா இருக்கும். Then coming to DLF, ஈவன் டிஎல்எஃப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நான் சொன்னது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க், எல்டி, டிஎல்எஃப் இந்த பாயிண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சைட்வேஸ்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் வி ஹாவ் அ ஸ்ட்ராங் க்ளோஸ் அபோவ் ப்ரீவியஸ் வீக்லி ஹை நமக்கு நல்லா ட்ரேட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பிஃபோரே நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன ட்ரேட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. தென் வி ஹாவ் பெல் ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். க்ளோசிங்கும் நல்லா இருக்கு. லெட்ஸ் லுக் அட் 15 மினிட் டைம் ஃப்ரேம். ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 15 மினிட் அண்ட் டெய்லி போத் காயின்ஸ் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா இன்னும் ஒன் டே வி கெட் 4% மூவ்ன்றது என்னுடைய வியூ. ஸோ கீப் அ வாட்ச் ஃபர்ஸ்ட் விங். கெயில் இஸ் லைக் ட்ராப்பிங். இங்க வந்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே இட் இஸ் ட்ராப்பிங்.
பட் 15 minute பார்த்தீங்கன்னா there is no such thing as this candle. அந்த பாயிண்டே டெஸ்ட் பண்ணல. தட் இஸ் a very big struggle right now. அந்த பாயிண்டே டெஸ்ட் பண்ணல, பட் வந்து மார்க்கெட் அந்த பாயிண்ட் காட்டுது. இட்ஸ் லைக் ஷோயிங் தட் பிரைஸ் இஸ் கோயிங் டு கோ அப். எட்டர்னல் வந்து ஃபுல்லாக சைட்வேஸ் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் இந்த 320 பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக ரேலி பண்ணணும், இல்லைனா இட் வில் ட்ராப். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 50 அண்ட் அந்த ஸ்டாக்ஸ்க்கான லிஸ்ட்டு. ஸோ இங்கே நான் க்ளோஸ்லி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சோலார் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து ஐ ரியலி லைக் த செட்டப் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன்ல இருந்து கொடுத்துருக்கு. நீட்டாக இருக்கு பிரேக் அவுட். ஸோ ப்ரைஸ் இஸ் ட்ரேடிங் நியர் ஆல் டைம் ஹைஸ் அண்ட் கேவ் அ பிரேக் அவுட். ஸோ இது வந்து ட்ரையாங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ அ ட்ரையாங்கிள். க்ளீனாக இருக்கும் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் நாட் லைக் அங்கே வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் இல்லை. இட் இஸ் அ வெரி க்ளீன் ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் வி ஹாவ் கன்கார். கன்கார் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கே ஹையர் லோ, இங்கே ஒரு ஹையர் லோ, இங்கே ஒரு ஹையர் லோ. நெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த ஸ்டாக் என்ன பண்ணோம், பிரேக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் இங்கேயே ஹோல்ட் பண்ணணும். அப்போ வந்து பெட்டரா இருக்கும்னு தோணுது எனக்கு. பிகாஸ் திஸ் ஸ்டாக் ஹேஸ் பீன் இன் அ டவுன் ட்ரெண்ட் ஃபார் அ லாங் டைம். இங்கேருந்து ரிவர்சல் பண்ணதுன்னா இட் ஷுட் ஷோ சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். அந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணணும். இது இங்கே புல்லிஷ் கிராஸ் ஓவர் வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து சேஞ்சஸ் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா எப்படி ஒரு சார்ட்டை பார்க்குறப்போ ப்ரீவியஸா போயிட்டு அந்த சார்ட்ல வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எப்படி அந்த ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் பண்ணிருக்குன்னு செக் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 எவ்ரி டைம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராலி ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 540 இட் வெண்ட் ஆல் த வே டு 940. ஸோ இந்த மாதிரி ராலி பண்றப்போ இட் இஸ் பெட்டர். தென் வி கேன் கம் செக் ராடிகோ. ராடிகோ வந்து இட் வாஸ் ரெக்கமெண்டட் ப்ரீவியஸ்லி அட் ஸோ 2 types ஆஃப் பிரேக் அவுட் இங்கே. திஸ் வாஸ் அட் 1200. அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் பிரேக் அவுட் ஒன்று இப்போ 4600 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் இருக்கு அட் திஸ் பாயிண்ட். ஸோ கண்டினியூஸ் ரேலி அண்ட் ஆல் தி வே 9 EMA அண்ட் 21 EMA மட்டும் தான் டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி குட். தென் வி ஹாவ் 360 degree ஒன். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் வி ஹாவ் அ கேண்டில் க்ளோஸ் அபவ் 1200 ஸ்லோவாக ஹோல்ட் பண்ணா இட் இஸ் குட் டு கோ. அண்ட் கிளென்மார்க் ஐ ரியலி லைக் தி செட்டப். ப்ரீவியஸ் வீக்லி ஹைஸை பிரேக் பண்ணிட்டு இருக்கு. இட் கேன் பிளாஸ்ட் எனி டைம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் இதுக்கு அபோவ் க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா இட் இஸ் குட் டு பிளாஸ்ட். ஸோ இதை வாட்ச்ல வைங்க. அண்ட் தென் we have மேஸ் ஸ்டாக் ரிவர்சல் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. த ஸ்டாக் ஹாஸ் பீன் இன் டவுன் ட்ரெண்ட், ரிவர்சல் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனக்கான வாட்ச் லிஸ்ட் நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் தென் கம்மிங் டு கமாடிட்டிஸ். ஸோ கமாடிட்டிஸ் ஐ ஃபீல் தெர் ஹஸ் பின் அ சேஞ்ச் ஆஃப் ட்ரெண்ட். ஒன்ஸ் இந்த ப்ரைஸ்க்கு பிலோ ஹோல்ட் பண்ணிட்டா, அதாவது 43556, பிகாஸ் 4 hour கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அபோவ் வந்து இந்த கேண்டிலுமே அந்த ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணல. த பாயிண்ட் ஐ ஹவ் மார்க்ட் அபோவ் 4435க்கு அபோவ் எந்த கேண்டிலும் சஸ்டெயின் பண்ணல. தெர் இஸ் திங் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எஸ்பெஷலி வித் கமாடிட்டிஸ். சம்டைம்ஸ் வந்து பிரேக் பண்ணும், பட் வந்து ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணும், பட் இட் ஓன்ட் க்ளோஸ். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் பிஹேவியர். இப்போ பார்த்தீங்கன்னா நவ் இட் இஸ் ஃபாலிங். அகெயின் சில்வரும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் செல் ஆஃப் இந்த பாயிண்ட்டுக்கு அபோவ் ஹோல்ட் பண்ணல. ஸோ நமக்கு வந்து இந்த 64.3 பிரேக் பண்ணி மார்க்கெட் ஹோல்ட் பண்ணுச்சுன்னா வில் ஹாவ் அ வெரி குட் ட்ரேட். அண்ட் தென் கொஞ்சம் ஃபுல் பேக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. என்னுடைய டார்கெட் வந்து இந்த கேண்டில் 63 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் வி ஆர் 200 EMA ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ செக் பண்ணுவோம் எப்படி மார்க்கெட் ஹோல்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் ஹாஸ் பீன் ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல்ஸ். நவ் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணணும். அண்ட் yeah, dollar is slightly down. And then we have crude. Crude பார்த்தீங்கன்னா லைக் கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. நவ் நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஹைஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல் ரைட் நவ். கொஞ்சம் சைட்வேஸ்ல இது வாங்குது. தென் கம்மிங் டு நேச்சுரல் கேஸ். ஸோ இப்போதைக்கு ஐம் நாட் வாட்சிங் க்ளோஸ்லி ஓவர் திஸ். ஸோ பார்ப்போம். அண்ட் ருபி இஸ் அட் 95.4. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா there has been a down move and again ஒரு up move ஸ்லைட்டாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் see. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அண்ட் நாளைக்கு என்ன அப்படின்றத நான் போட்டுருவேன். ஸோ யூ வில் கெட் டு சி வீடியோஸ். நான் எந்த பாயிண்ட்ல லாங் பார்த்துட்டு இருக்கேன், என்னுடைய விஷயம் என்ன, எந்த பாயிண்ட்ல நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோன்றது ஃப்ரம் ஹியர் ஆன் வில் கெட் டு சி டெய்லி. ஸோ எனக்கு மார்னிங்கும் ஒரு வீடியோ இல்லை இந்த மிடில் ஆஃப் த டே அரௌண்ட் 11 to உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா ஜஸ்ட் டெல் மீ அண்ட் போஸ்ட் அன் அப்டேட் ஆல்சோ. தேங்க்யூ.